ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டிபுளாக பேசுகிறேன். துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 9ல் இருந்தார். இப்போ அப்படியே டிரான்ஸ்ட் ஆகி 10ல் வர்றாருங்க. 10ல் குரு வந்தால் என்ன பண்ணுவார்? பதவியை கொடுப்பார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி ஆபத்துன்னுவாங்க. ஆனால் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல உச்சம் பெறார். உச்சம் பெறக்குள்ள நமக்கு என்னங்க பண்ணுவார்? ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் 200% வெற்றியை தரும். அப்போ துலாம் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர் 10ஆம் இடத்துலக்குள்ள உங்களுக்கு வேலையை தரப்போறார், தொழிலை தரப்போறார், நல்லதொரு வாழ்வாதாரத்தை தரப்போறார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம துலாம் ராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து வேலை. நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக எடுத்துக்கோங்க. அந்த வேலையில் வந்து ரொம்ப கடுமையான போராட்டங்கள் இருக்கும். சம்பளம் இல்லாதவங்களாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 10ல் குரு அப்படின்னு வரக்குள்ள வேலையை நம்ம எடுக்கிறோம். வேலையில் பர்ஃபெக்டாக உங்களுடைய வேலையை முடிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். அதே டைமில் நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமில் வந்து குரு பகவான் வந்து ஒரு வெளிச்சத்தை தருவார். எப்போதுமே சுபகிரகம் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தான் தருவார். அவர் உச்சம் பெறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கடக வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் உலகத்துக்கே நன்மை செய்ய போகிறார். அப்போ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பதவியை தரும், கௌரவத்தை தரும். அப்போ இங்கே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவி, இப்போ ப்ரமோஷன் வரும். வேலைக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாக ப்ரமோஷன் கிடைக்கல, நான் மேனேஜர் ஆகணும், போர்டு டைரக்டர் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆவீங்க. அதே டைமில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இது வரைக்கும் நிறைய சிக்கல் இருக்கும் துலாமுக்கு. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 10ல் வரக்குள்ள பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து வெளியே வருவாங்க. இப்போ நகை கடை வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, சாதாரண ஒரு சின்ன இட்லி கடை வச்சுருக்கிறவங்க, டாக்ஸி, இந்த மாதிரி அடிப்படை தொழில் அதிபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் குரு பகவான் வந்து கௌரவத்தை கொடுக்க போகிறார். அப்போ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு வெற்றியை தரும். இதில் சிக்கல்கள் ஏதாவது வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கல்கள் எதுவும் வராது. குரு 10ல் நிற்கக்குள்ள உங்களுக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை தான் தரப்போகிறார். அப்போ உயர்ந்த வாழ்க்கை, அப்போ நீங்கள் நினச்ச ஒரு வாழ்க்கையை குரு கொடுப்பார். குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு நல்ல ஆசிரியருங்க, சூப்பராக வழி நடத்துவார். அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தை வந்து இந்த முறை துலாம் ராசிக்காரங்க அதிகமாக துலாம் ராசிக்காரங்க தான் பாருங்கள் உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரிக்குமே போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வரும், அதுக்கப்புறம் சுவாதி, விசாகம், இந்த 3 ஸ்டாருக்குமே வந்து பாருங்கள் நல்ல வெளிநாட்டு யோகம் வேலை செய்யும். சித்திரை வந்து செவ்வாய் நட்சத்திரம், சுவாதி என்பது ராகு என்பது பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன், அந்த மாதிரி நிறைய ஊருக்கு வந்து போவாங்க. அதேமாதிரி விசாகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தேசாந்திர பயணத்தையும் வந்து குறிக்கும். ஏன்னா குருவுடைய நட்சத்திரம். குரு தான் ஒருத்தருக்கு வெளிநாட்டில் நிறைய பணத்தை கொடுக்குறது, துட்டு, மணி, இன்கம் இதெல்லாம் கொடுக்குறவர். ஸோ அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடும். இந்த தடவை வெளிநாட்டு பயணம் உண்டு. வெளிநாட்டில் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயம் குரு பகவான் கொடுப்பார். லாட்ரி, ரேஸ் இந்த மாதிரி ஏதாவது பணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய, நான் வந்து துபாயில் வாங்குகிறேன் சார், அதே மாதிரி லண்டனில் வாங்குகிறேன், சிங்கப்பூரில் வாங்குகிறேன், மலேசியாவில் வாங்குகிறேன், ஆனால் விழவே மாட்டுது அப்படின்னா இந்த முறை குரு உச்சம் பெற. குரு உச்சனால என்னென்னா உங்களுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 200% நன்மையை கொடுப்பார். கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இது எல்லாமே கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவர்கள், வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை வந்து கூட்டி கொடுப்பார் குரு பகவான். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குரு கொடுக்கக்கூடிய யோகம் இவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறார் அப்படின்னு பார்க்கல, நம்ம ராசிக்கு கிட்டத்தட்ட 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம், அடுத்ததாக நமக்கு பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ 2, 4, 6 இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான், துலாம் ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சிகம், அங்கே குரு பகவான் பார்க்குறார். 4ஆம் இடம் மகரம், அங்கே பார்க்குறார். 6ஆம் இடம் வந்து எதிரி, நோய், கடன், இந்த இடத்த பார்க்குறார். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னங்க, குடும்பம். அப்போ குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து ஒரு சார்ட் அவுட் வரக்கூடும். அதே டைமில் கல்யாணம் ஆகலை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு இந்த 3த்தையுமே கொடுப்பாங்க. 2 பேருக்குமே, இந்த ஆண் பெண் இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வைப்பார். கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள் இந்த 2ஆம் இடத்துல கிடைக்கும். அதே டைமில் குடும்ப விருத்தி, அதாவது குழந்தைகள் வருவதற்கான காரணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் லேட்டாக கல்யாணம் ஆச்சு சார், லேட்டாக இன்னும் சைல்டு பர்த் லேட் ஆகுது அப்படின்னா குழந்தை பிறப்புக்கு நிச்சயமாக குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள உங்கள் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். வருமானம், சந்தோஷம், குழந்தை, சந்தோஷம், வீடு கட்டுறது, 4ஆம் இடம் வீடு. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள வீடுன்ற கனவை வந்து இங்கே பூர்த்தி செய்வார். அதுக்கப்புறம் காரு. இப்போ இந்த காரு, வீடு எல்லாமே எதிர்பார்க்குறது என்னங்க, வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா நமக்கு ப்ரெஸ்டீஜான ஒரு வாழ்க்கை வேணும்னா ஃபஸ்ட்டு காரு, வீடு இதெல்லாம் வேணும். ஃபஸ்ட்டு வருமானத்தை ஏற்படுத்திக்கணும், அப்புறம் இதெல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும். அப்போ குரு போன்ற கிரகங்கள் வீடை கொடுக்கும், காரை கொடுக்கும். முக்கியமாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
4ஆம் இடத்தை பார்க்கறனால துலாம் ராசியில் உள்ள குழந்தைகள் அத்தனை பேருக்குமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th 12th அவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் வரும். அவங்களாம் மேற்கல்வியை நல்லா வந்து சிறப்பாக வந்து படிக்க முடியும். இந்த ஒரு வருஷம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு நின்ற வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ். காலச்சக்கரத்துடைய அந்த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து துலாமில் விழும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோர்ட்லாம் பார்த்துருப்பீங்க, நீதிமான் இப்படி இருக்கு தராசு வச்சுருப்பாங்க. தராசு ஒரு பக்கம் இந்த பக்கம் தொங்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அப்படி தான் நியாயமாக இருப்பாங்க, நடுநிலையாக இருப்பாங்க. இந்த துலாமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரியே யாரும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். அப்போ குருவே எதிரியாக இருப்பார். அப்போ குரு எதிரியாக இருக்குள்ள அவர் உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அவருடைய வீட்டை இப்போ குரு இங்கேருந்து குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நோய், கடன், எதிரி இந்த 3 பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். எதிரிகள் இருந்தால் அதில் ஒரு பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை வில்லங்கள்லாம் இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடும். ஸோ அது வந்து நிச்சயமாக இருக்கும். முக்கியமாக நோய்வாய்ப்பட்டவங்க துலாமில் இருந்தீங்கன்னா நோய் ரெக்கவர் ஆகும். ஸோ குணமாகும். நிறைய பிரச்சனைகளில் வந்து அவங்களுக்கு துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுகரில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஹார்ட் டிசீஸ், சுகர் பிரச்சனை இது ரெண்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் உபாதைகள்லாம் இருக்கும். இந்த கிட்னி ஃபெயிலியர்ஸ்லாம் துலாமில் வந்து அதிகமாக அட்டாக் ஆகும். நான் சனி அங்கே உச்சம் பெறாரு. அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் இவங்களுக்கு நோய் ரெக்கவர் ஆகும். குரு பார்வை வந்து 2 நாள் 6 பார்க்கறதுனால சிறப்பு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் சொன்னோம் இல்லையா, கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி வந்துடுவாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே நிறைய பேர் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியே செவ்வாயை வருவார். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கணவன், சுக்கிரன் மனைவி இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷும் எப்போவுமே இருக்கும், சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ குரு போன்ற கிரகங்கள்லாம் பார்க்கல. ஒரு கிரகம் சுபகிரகம் நம்ம ராசியை பார்க்குதுன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ குடும்பத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி சண்டை மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ அதுதான் முக்கியமாக எடுத்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களும் துலாமில் அதிகமாக இருப்பாங்க. சினிமா தான் முக்கியங்க. கலைத்தாயின் புதல்வன் யாருன்னு கேட்டால் துலாம் ராசி, துலா லக்னத்தில் இருக்கிறவங்க. அப்போ இங்கே சினிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். 10ல் குரு வரக்குள்ள உங்களோட சினிமாவில் ஹீரோவாக ஆறீங்களா, ஹீரோயினாக ஆறீங்களா, ஒளிப்பதிவாளரா, சினிமோட்டோகிராஃபரா, டான்ஸரா, என்னவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இங்கே வந்து கொடுக்கும். குரு 10ல் இருக்குள்ள பதவியை கொடுக்கும். சினிமாவில் ப்ரொடியூசர் நல்ல பணம் சம்பாதிக்க போகிற டைம் இது. அதுக்கப்புறமா அரசியலில் இருக்கிறவங்க இந்த குரு பகவான் 10ல் இருக்குள்ள அமைச்சர் ஆவீர்கள். அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர், மத்திய இணையமைச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வரக்கூடும். லோக்கலில் நீங்கள் இருக்குள்ள வார்டு கவுன்சிலர் இந்த மாதிரி போஸ்டிங்கும் கண்டிப்பாக வரும். குரு தான் பதவிங்க, குரு தான் அமைச்சர். ஸோ அதெல்லாம் வந்து கொடுப்பார். மொத்தத்தில் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமோக வெற்றியை வந்துடும். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் டேரெக்டாக பார்க்கறதுனால விவசாய மக்களுக்கு அறுவடை சிறப்பாக இருக்கும். நிறைய மழை பெய்யும். இந்த வருஷம் வந்து குரு பகவான் உச்சமடைகிறதுனால நிறைய மழை பெய்யும். தங்கம் அதிகமாக அந்த ரேட் அதிகமாகிட்டே போகும். விவசாயிகள் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையாக கஷ்டப்படுறவங்களே தங்க நகை வாங்குவதற்கான காலகட்டமாக இருக்கும். அப்படின்னா என்னது, பணம் நல்லா வரும். எல்லாருக்கையும் பணப்புழக்கம் அதிகமாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்க நிறையா பொருட்கள் வாங்குவீங்க. விவசாயம் செய்வதற்கு அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்வீங்க. துலாம் ராசிக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா இங்கே விசாகம் இருக்குது, திருச்செந்தூர் முருகன், குருவுடைய ஸ்தலம், அதுக்கு போயிட்டு வாங்க. சுவாதி என்பது லட்சுமி நரசிம்மர், சித்திரை என்பது சக்கரத்தாழ்வார். ஸோ பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் சிறப்பு. ஸ்ரீரங்கம் ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த துலாம் ராசி குரு பயிற்சி நிச்சயம் நன்மையை தரும். எல்லாம் வளரவும் எல்லாத்தையும் தந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.